கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பும் பொழுது சில நேரத்திலே நம்முடைய குடும்பத்தார்களே நமக்கு சத்துருவாய் மாறுவார்கள், நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், நம்மை அவமானப்படுத்துவார்கள். அது நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமென்றாலும் விரும்பலாம் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கென்று வைராக்கியம் கொண்டு நிற்கும் பொழுது சாத்தான் அவனுடைய கூட்டத்தை எழுப்புவான், நம்மை விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரையிலும் வழிநடத்தின எபினேசர் இனியும் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்காக, உங்கள் விசுவாசத்திற்காக இன்றைக்கு நீங்கள் ஜனங்களிடத்திலே அவமானம் அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? உங்களை இழிவாய் பேசி ஏளனப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? எல்லார் முன்னிலையிலும் உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? பயப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஜனங்கள் விழுவதை நீங்கள் காண்பீர்கள். யார் யார் உங்களுக்கு விரோதமாக பேசி உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறார்களோ, பயப்பட வேண்டாம். அவர்கள் முன்னிலையிலே கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுலுக்கு தேவன் இப்படியாக சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. பவுலுக்கு தேவன் பலப்படுத்துகிறார். பவுலிடத்திலே பேசின அதே கர்த்தர் உங்களிடத்திலும் சொல்லுகிறார். இயேசு உங்களிடத்திலே சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் இனி கை போடுவதில்லை என்று சொல்லி. எந்த விரல்கள், எந்த மனிதனுடைய விரல் உனக்கு விரோதமாய் கரங்களை நீட்டி பேசினதோ, உனக்கு விரோதமாய் செயல்பட்டதோ, இனி அந்த விரலை குற்றப்படுத்தும்படியாக தேவன் உன்னை மாற்றப் போகிறார். யார் யார் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் இடறி விழப்போகிறார்கள். இனி உனக்கு விரோதமான சத்துருக்களின் கூட்டங்கள் காணப்படாமல் போகப் போகிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அவர் வழிநடத்தப் போகிறார். நீ அதிசயத்தை காணப்போகிறாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த எகிப்தியர்களின் கூட்டத்தை முழுவதும் சிவந்த சமுத்திரத்திலே தேவன் அமிழ்த்து போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கூட்டங்களை தேவன் அப்படியே செய்ய போகிறார். எல்லாரையும், ஒருவரையும் அவர் விட்டு வைக்கப் போவதில்லை. நீ கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறபடினால் தேவன் உனக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பி யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் வேடிக்கை பாருங்கள். தேவன் உன்னோடு கூட இருக்கிறதை நீயே காணப்போகிறாய். அவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறாய். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் உனக்கு தான். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ளப் போவதில்லை. உன்னை மேற்கொள்ளப் போவதில்லை. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் பங்கு, அவர் உனக்கு துணையாய் நிற்கிறார். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ வெட்கப்படுவதை அவர் விரும்பவில்லை, நீ அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை. உன்னை கேலி கிண்டல் செய்து கொண்டு இருக்கிறார்களா? உன்னை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? மனம் கலங்க வேண்டாம். தேவன் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவார். எப்படி? அவர் இன்றைய தினம் உனக்கு அரணிப்பான பட்டணத்தை போல இருக்க போகிறார். உனக்கு அரணிப்பான பட்டணத்தை போல இருக்க போகிறார். அரண் சூழ்ந்த பட்டணம் போல காணப்பட போகிறாய். நீ தேவன் உன்னை சுற்றிலும் அக்கினி ஜுவாலையா இருக்க போகிறார். உன்னை சுற்றிலும் அக்கினி ஜுவாலையா இருக்க போகிறார். ஒன்றும் உன்னை நெருங்க விடாதபடிக்கு தேவன் பாதுகாக்க போகிறார். பயப்பட வேண்டாம். இது கர்த்தருடைய வார்த்தை, உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. கண் கலங்கி கொண்டு வேதனையோடு இருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். என்ன நடந்து விடுமோ,
என்ன காரியமாகிவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற உனக்கு தான் தேவன் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் விசுவாசத்திலே நீ எழும்பி நில், உன் விசுவாசத்திலே நீ எழும்பி நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உனக்காக எழும்பி யுத்தம் பண்ணுவார். நீ பயப்பட வேண்டாம். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் தான் பண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் ஜெயிக்கப் போவதில்லை. அவர்கள் விழுந்து போவதை நீ காண்பாய். காரணம், நீ ஜெயம் எடுத்தவளுடைய மகன், நீ ஜெயம் எடுத்தவருடைய மகள். அதனால் நீ வெட்கப்படுவதில்லை. நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இயேசுவின் நாமத்தில் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவார். அவர் உனக்கு துணையாயிருக்கிறாரே, அவர் உனக்கு துணையாயிருக்கிறாரே. நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட வருகிறார். ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார். பயப்படாதிருங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை இரட்சித்து வழி நடத்துவார். உன் சத்துருக்களின் கூட்டங்கள் விழுவதை நீ காண்பாய். அவர்கள் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவார்கள். இனி அவர்கள் எழும்புவதில்லை. நீ அவர்களை மேற்கொண்டாய். கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீ சுதந்திரித்துக் கொள் எல்லாவற்றையும். God bless you.